இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில் இத்தனை தலித் மக்கள் சட்டப்பேரவைக்குள்ள போறது. இது வந்து நாங்க பெரிதும் பாராட்டுறோம், பெரும் மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா இது எதற்காக நடந்தது அப்படின்ற ஒரு வழி இருக்கு எனக்கு. ஏன்னா 2001 2003 எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த தலித் மக்களுக்காக தெரு தெருவாக எத்தனை போராட்டங்களை எத்தனை வழக்குகளையோ வாங்கி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்படி தலித் மக்களுக்காக எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற வழக்குகள் எத்தனை முறை தாக்கப்பட்டிருக்கிறார். 22 முறைக்கு மேல் கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள் அவர் மீது. இப்படிப்பட்ட ஒரு தலித் தலைவரை இந்த தலித் சமூகம் ஏற்க மறுக்கிறது, பொது சமூகம் ஏற்க மறுக்கிறது. ஆனால் திரைப்படத்தில் இருந்த ஒரு நபரை இன்று இந்த தலித் சமூகமும் இந்த பொது சமூகம் ஏற்றுக்கொள்கிறது என்ற வழி வந்து எங்களுக்கு அதிகம். நீங்கள் என்ன மாற்றம் கேட்கறீங்க? பிஜேபி உள்ள வரக்கூடாதுன்னு கேக்குறீங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தவிர பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. திமுக கூட ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் ஆகலாம், ஏடிஎம்கே கூட காம்ப்ரமைஸ் ஆகலாம், ஏன் விஜய் கூட வருங்காலத்துல காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஒரு நாளும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பிஜேபியோடு காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கை முழுக்க முழுக்க மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் ஒழிக்கணுன்றதுக்காக தான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்படின்னும் போது இவர்களையும் நீங்க ஏற்க மறுக்கிறீர்கள்ன்றது வந்து அப்ப அங்க மாற்றமே இல்லைங்க, கொள்கையே இல்ல, நீங்க மாற்று இல்ல. நான் கேட்கறது, நானும் நான் 100ல ஒருத்தப்பா அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நான் 100ல வித்தியாசமானவன், நான் தீய சக்திக்கான தூய சக்தின்னு சொல்றீங்க. அப்ப தூய சக்தி ஜூலி கீழே போயிட்டு நீ கொள்கை ரீதியாவோ இல்ல நீ இப்படி எல்லாம் பண்ண தப்புமா, எங்க தலைவர் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றது வேற, அங்க போட்டு பீப்பா போட்டு தள்ளுறது வேற. நீங்க திராவிட கழகத்துடைய நோட்டீஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு தெரியல, களத்துல இருக்குதான் நாங்க சொல்றோம். இந்த ஊருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த சட்டமன்றத்துல நான் இதெல்லாம் மாத்த போறேன் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆனா டிவிக்கு அப்படி ஒரு நோட்டீஸ் அப்படி போனதான்றது என்னோட அரசியல் களத்துல எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா அவர்கள் தமிழ்நாடு அளவுல என்ன பண்ணாங்கன்றது தெரு தெருவா கொடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா இவர்கள் வந்து தெரு பிரச்சாரங்கள் மேற்கொண்டார்களா? திமுகவையும் அதிமுகவையும் தாண்டி இல்ல பண்ணிருக்காங்க. நான் சொல்றது திமுகவை கம்பேர் பண்ணும்போது பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல. ரெண்டாவது, பெருவாரியான இடங்களில் ஜோசப் விஜய் அவர்கள் சென்று பேசவில்லை. எல்லா தொகுதிக்கும் விஜய் அவர்கள் எல்லா இடத்துலயுமே பேசல. அப்போ ஸ்டார் கேண்டிடேட்ஸும் கிடையாது, எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் கிடையாது, எல்லாரோட முகங்களும் தமிழகம் முழுவதும் தெரியுமானா கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் இவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புரட்சி. இந்திய அளவுல தமிழக அரசியல் ஏன் அதிகமாக பேசப்படுகிறது அப்படின்னா, இங்கு சாதி ஒருவனுக்குள்ளும் இருக்கிறது. அது அவன் உணர்வான், எனக்குள்ள இல்லைன்னு 100 பேர் சொல்லலாம். ஆனா மனதளவில் அவனுடைய சமூகத்தின் பற்று அவன் மீது இருக்கிறது, மதப்பற்று இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் இந்த சமூகத்துக்குள்ள பெரிதளவு அலை வீசப்பட்டதில்லை. இந்தியா முழுவதும் இருக்கின்ற பாகுபாடுகள் வேற்றுமைகளை தாண்டி தமிழகமும் கேரளாவும் இன்றைக்கு ஓரளவு ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதில் நம்மளுக்கு எல்லளவும் மையமில்லை. ஆனால் பிஜேபியிடம் சமரசமே செய்து கொள்ளாத மாநிலமாக கேரளாவும் தமிழ்நாடும் இருக்கிறது, முக்கியமாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்க தேர்தல் நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்றது, இந்த எஸ்ஐஆர் இது பிரச்சனை போச்சு பாத்தீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் பிரச்சனை, தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் கணக்கெடுப்பு எடுத்து நம்ம வந்து டிமானிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். இதை கூட அவர் எரித்தார். ஒரு தேர்தல் நேரம் தன்னுடைய வாக்குகள் வந்து பறி போயிடும், இல்ல நம்மள கைது செய்வாங்களா என்னன்னு ஒரு சூழலை தெரியாத அளவிற்கு நேரத்தில் கூட நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாடாளுமன்றத்துல இன்னைக்கு வந்து அதை பேச போறாங்க, அதை காலையில அவர் எரிக்கிறார். இந்த அளவிற்கான எதிர்ப்பை ஜோசப் விஜய் அவர்கள் செய்தால் இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்படும். தீய சக்தி திமுக, இதுதான் இவருடைய மிகப்பெரிய டேக்லைன். இந்த எலெக்ஷனோட டேக்லைன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், அவர் வந்து எடப்பாடியார் ஆளட்டும், இவங்க வந்து மாற்றம் தான். இவங்க வந்து என்ன சொன்னாங்க? தீய சக்தி திமுக. தீய சக்தி திமுக தெரு தெருவாக வார்டு வார்டாக திரிந்து அலைந்து விடுதலை சிறுத்தைகளில் 2 எம்எல்ஏக்களையும், சிபிஎம்மில் 2 எம்எல்ஏக்களையும், சிபிஐஎம்மில் 2 எம்எல்ஏக்களையும், முஸ்லீம் லீகில் 2 எம்எல்ஏக்களையும் உருவாக்கி இருக்கிறது. இதில் தீய சக்தியோட வாக்கு இருக்கிறது. நீங்கள் சொன்ன கல்லாப்பேட்டி கூட்டணி என்று சொன்னீங்க திமுகவை, கல்லாப்பேட்டி வாங்கினா விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐயும் சிபிஎம்மும் ஐஎம்எல்லும் இருக்குதுன்னு சொல்றீங்க. நான் காமிக்கிற வீடியோ. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கல்லாப்பேட்டி கூட்டணி என்று இந்த கூட்டணியை விமர்சித்தார். இன்னைக்கு அந்த கல்லாப்பேட்டி கூட்டணி தான் இன்றைக்கு உங்களை ஆட்சி இருக்கிறது. எதற்காகனா, அப்ப கல்லாப்பேட்டி கூட்டணி வச்சிருக்கிறோம், அவன் வந்து அப்ப வந்து தீய சக்தியா இருந்தா இப்போ நீங்க வந்தோடனே வாஷிங் மிஷின்ல போட்டு தூய சக்தியா மாத்தி உங்க கூட ஆட்சி அமைச்சிட்டீங்களா? தீய சக்தியோடைய ஆதரவால் வெற்றி பெற்ற சிபிஐயும் ஐஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐஎம்மும் காங்கிரஸ் விடுங்க, அவங்களை பத்தி பேசவே நாங்க விருப்பப்படல. இல்ல, ஆக்சுவலி காங்கிரஸ் அவர் எதிர்த்து பேசினாருன்னு சொல்றேன் பிஃபோர் தி எலெக்ஷன். அதாவது காங்கிரஸ் பத்தி நான் பேச விருப்பப்படல. காங்கிரஸ் பத்தி பேசினா நான் முதலமைச்சர் விஜய் மகிழ விமர்சிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. வாரிசு அரசியல் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுகவின் மீது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்ப வாரிசு அரசியல்னா அப்ப காங்கிரஸ் யாரு? இப்ப காங்கிரஸ்ல இருக்கணும் காந்தியோட சித்தப்பா பையன் பெரியப்பா பையனா அவங்களாம் இல்ல வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களா?
எல்லாம் சொந்த அண்ணன் தம்பி பக்கம் பாவன மாமி எல்லாரும் மாமா மாமி எல்லாருமே ஆண்டுங்கிறான் உட்காந்து தமிழ் இந்தியாவை. அப்ப அது வாரிசு அரசியல் கிடையாது. இன்னைக்கு உதயநிதி, கலைஞர், உதயநிதி, ஸ்டாலின் 3 பேருமே உங்களுக்கு வாரிசு அரசியல் ஆயிட்டாங்க.